அந்த ஷோபின் சாரோட நேம் வந்து தயால். தயால். ஸோ அந்த நேம் வந்து எப்படி வந்தது அப்படின்னா, அன்பரி மாஸ்டருடைய அசிஸ்டன்ட், அவர் அசிஸ்டன்ட் மாஸ்டர், அவர் வந்து அவருடைய பேர் வந்து தயால். ஸோ அந்த நேம் தான் வந்து இவருக்கு வச்சது. அவரும் அந்த டீம்ல தான் இருப்பாரு, எங்களோட டீம்ல தான் கூட இருப்பாரு. சூர்யா சார்கிட்ட பண்ணதுனால தான் அன்பரி மாஸ்டர் கைதி கார்த்தி சார் கூட ஃபைட் பண்றதுக்கு கூப்பிட்டாங்க. நெல்சன் சாருக்கு சொன்னீங்க, அடுத்த மூவி ஜெயிலர். ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம அட்லி சார் எடுத்துக்கோங்க. அட்லி சாருக்கு இங்க என்ன மாதிரி ஒரு ரிவ்யூ இருந்தது. ஸோ ஷாருக் சார் வந்து நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு. ஸோ அது எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அந்த மூவின்னு தெரியும். டாப் லிஸ்ட்ல வந்து இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டே ஒன்ல வந்து நீங்க சொல்ற மாதிரி வந்து ரிவ்யூஸ் வந்து அப்படி வந்து இருந்திருக்கலாம். ஸோ செகண்ட் டே தேர்ட் டே எல்லாம் பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து எல்லாருமே எப்படி இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான ஒரு ரிவ்யூ வந்திருக்குன்ற வேர்டு தான் வந்து எல்லாருமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கூலி ரிலீஸ் ஆயிடுச்சு, கூப்பிட்டீங்க வந்தேன், வந்து அது இன்னும் எடிட்டர் டேபிளுக்கே போகல, அது அவ்வளவுதான். அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு சின்னதா இருக்கும், ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்திருக்காரு ஆர்ஜே பாலாஜி சார். டாக்டருக்கு முன் டாக்டருக்கு பின் அப்படின்ற ஒரு இருந்தது. ஸோ இப்போ கூலிக்கு அப்புறமா ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும்னு நம்புறேன். பயம் இது வரைக்கும் எதுவும் வந்தது இல்ல. இப்ப நீங்க கேட்ட உடனே திடீர்னு கமல் சார் ஒரு செகண்ட் அப்படியே ஷாக்கிங்கா அப்படின்னு வருது. சோ நம்ம ரெடி ஆயிடணும். இன்னும் கொஞ்சம் அதுக்கு மைண்ட் ப்ரிப்பரேஷன் வேணும். படத்துல வந்துட்டு இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆடியோ லான்ச், அந்த ஆடியோ லான்ச்சே வந்து செம்ம சர்ப்ரைசிங்கா நிறைய அது ட்ரெண்டிங் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதில் வந்து சார் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு, இந்த படத்துக்கு வந்து முதல்ல தேவான்னு பேர் வைக்கலாம் அப்படின்னு வந்து இருந்தாங்க, அதுக்கப்புறம் தான் கூலின்னு மாற்றினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள். அதே மாதிரி ஃபஹத் ஃபாசில் வந்து நடிக்கிறதா இருந்தது, அதுக்கப்புறம் தான் ஷோபின் நடிச்சாரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தார். ஸோ இந்த மாதிரி சீக்ரெட்டான விஷயங்கள் இந்த படத்துல ஒன்று இருக்கு, இது வந்து யாரும் வெளியே சொல்லலை அப்படி ஏதாவது இருக்குமா? அது இருந்து அந்த சீக்ரெட்டான ஒரு விஷயத்தை என்ன மாட்டி விடுறீங்க நீங்க. இல்ல பரவாயில்ல, சொல்லல, படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, எந்த ஒரு பிரச்சனையும் இதுக்கப்புறம் வராது. உங்களுக்காக நீ கேட்கறதுனால ஒன்று சொல்றேன் நானு. அந்த ஷோபின் சாரோட நேம் வந்து தயால். தயால். ஸோ அந்த நேம் வந்து எப்படி வந்தது அப்படின்னா, அன்பரி மாஸ்டருடைய அசிஸ்டன்ட், அவர் அசிஸ்டன்ட் மாஸ்டர், அவர் வந்து அவருடைய பேர் வந்து தயால். ஸோ அந்த நேம் தான் வந்து இவருக்கு வச்சது. அவரும் அந்த டீம்ல தான் இருப்பாரு, எங்களோட டீம்ல தான் கூட இருப்பாரு. நான் மெயினா வந்து ஏன் அவருடைய பேரை வந்து சொல்றேன்னா, அவரு தான் வந்து சிங்கம் 3ல வந்து அன்பரி மாஸ்டர் கிட்ட வந்து என்னை வந்து கூட்டிட்டு போய் ரெக்கமெண்ட் பண்ணது, இவருக்கு ஃபைட் எல்லாம் பண்ணுவாருன்னு சொல்லி. சூர்யா சார்கிட்ட பண்ணதுனாலதான் அன்பரி மாஸ்டர் கைதி கார்த்தி சார் கூட ஃபைட் பண்றதுக்கு கூப்பிட்டாங்க. ஸோ அதனால உங்களுக்காக உனையன்னு சொல்லிட்டேன், யார்கிட்டையும் சொல்லாதீங்க. யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க நீங்களும். அதே மாதிரி சார், படம் வந்து ரிலீஸ் ஆகும் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வந்து நெல்சன் சார், உங்களுடைய டேரக்டரே சொல்கிறேன், நெல்சன் சார் வந்துட்டு ஒரு படம் வந்து டைரக்ட் பண்ணுறாரு, நல்லா போகுது. அப்புறம் பீஸ்ட்ன்ற பண்ணுறாரு, அதுவும் நல்ல படம் தான். ஆனால் நிறைய பேருக்கு வந்து அது வந்து நெல்சனோட படம் இல்லையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. அதே மாதிரியான ரிவ்யூஸ் தான் இப்போ லோகேஷ் கனகராஜ் சாரோட இந்த படத்துக்கும் வருது. இது லோகேஷ் படம் மாதிரி இல்லையே, கூலி படம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல். அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல எனக்கும். ஆனால் பர்சனலாக படம் பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனால் என்னன்னா, ஏதோ ஒரு கனெக்ட் இல்லையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல், அவரோட சீக்வன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஏதோ கனெக்ட் இல்லாத மாதிரி இருக்கனால அவங்க அப்படி ஃபீல் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அதுலேயும் வந்து இப்போ லோகேஷ் சாருக்கும் வந்து இந்த கூலி படத்தில் வந்து ஒரு சின்ன மைனஸாகவும் ரிவ்யூஸ் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? நீங்களே கரெக்டா அது கிட்டத்தட்ட ஆன்சரும் நீங்களே சொல்லிட்டீங்க. ஆமா, நெல்சன் சாருக்கு சொன்னீங்க, அடுத்த மூவி ஜெயிலர். ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம அட்லி சார் எடுத்துக்கோங்க. அட்லி சாருக்கு இங்க என்ன மாதிரி ஒரு ரிவ்யூ இருந்தது. ஸோ ஷாருக் சார் வந்து நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு. ஸோ அது எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அந்த மூவின்னு தெரியும். டாப் லிஸ்ட்ல வந்து இருக்கு. ஸோ இதெல்லாம் இப்படிதான், நம்ம அதெல்லாம் வந்து பார்க்கக்கூடாது. இன்னைக்கு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டே ஒன்ல வந்து நீங்க சொல்ற மாதிரி வந்து ரிவ்யூஸ் வந்து அப்படி வந்து இருந்திருக்கலாம். ஸோ செகண்ட் டே தேர்ட் டே எல்லாம் பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து எல்லாருமே எப்படி இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான ஒரு ரிவ்யூ வந்திருக்குன்ற வேர்டு தான் வந்து எல்லாருமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஏன் நெகட்டிவான ரிவ்யூ வந்து சொல்றாங்க, படம் நல்லா தானே இருக்கு அப்படின்னு. ஸோ எனக்குமே அந்த என்னடா ஃபர்ஸ்ட் டேவே இப்படி ஒரு ரிவ்யூ சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு நானும் செகண்ட் டே தான் போனேன். செகண்ட் டே பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ இதுவா இல்லை, இன்னும் நல்லா தான் இருக்கு, படத்துல இத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு, இத்தனை பேர் இருக்காங்க, மாசா இருக்கு, கிளைமேக்ஸ் எல்லாம் அல்டிமேட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சேன். அண்ட் அதே மாதிரி அடுத்த படங்கள் பத்தி சொல்லுங்க சார், உங்களுடைய கெரியர்ல. இப்போ சூர்யா சார் மூவி 2 மூவி பண்ணிட்டு இருக்கேன். சூர்யா சார் 45 ஆர்ஜே பாலாஜி சார் டைரக்ஷன், 46 வெங்கி அட்லூரி சார் மூவி. ஓகே, கருப்பு அந்த படம் வந்துட்டு
ஆர்ஜே பாலாஜி பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து மூக்குத்தி அம்மன் இதெல்லாம் வந்து ஒரு காமெடி ஓரியன்ட் சப்ஜெக்ட், ப்ளஸ் அதுல வர பெரிய ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். கருப்பு படம் பார்க்கும்போது அதுலயும் நம்ம சூர்யா இருக்காரு, அந்த கெட்டப் அந்த ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போதே அசந்துட்டோம். ஸோ அதுல என்ன மாதிரியான எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். எங்க கூலி ரிலீஸ் ஆயிடுச்சு, கூப்பிட்டீங்க வந்தேன். வந்து அது இன்னும் எடிட்டர் டேபிளுக்கே போகல, அது அவ்வளவுதான். அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு சின்னதா இருக்கும், ஏதாவது ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்திருக்காரு ஆர்ஜே பாலாஜி சார். ஓகே, காமெடியா இருக்குமா படத்துல? பாருங்களேன் படத்துல. ஓகே சார், என்ன மாதிரியான மைல்ஸ்டோன் இருக்கு சார் உங்களுக்கு? கராத்தே கார்த்திக் அப்படிங்கிறவருக்கு வந்து அவருடைய லைஃப் பார்க்கும்போது நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஸ்க்ராட்ச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அவருடைய கெரியர் பார்க்கும்போது ஒரு நல்ல growth-அ நாங்க பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா உங்களை வந்து தீரனுக்கு அப்புறம் நான் இன்டர்வியூ பண்ணேன், அதுக்கப்புறம் இப்போ இன்டர்வியூ பண்ணும்போது ஒரு டிராஸ்டிக் ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தா ஒரு பாசிட்டிவான ஒரு growth-அ நான் ஃபேஸ் பண்றேன் உங்ககிட்ட. அடுத்து நான் ஒரு இன்டர்வியூ எடுக்க போறேன் அப்படின்னா என்ன மாதிரியான growth-ல வந்துட்டு கராத்தே கார்த்திக் அவரை நான் பார்ப்பேன்? கடவுள் கிட்ட தான் அது கேட்கணும். டாக்டருக்கு முன் டாக்டருக்கு பின் அப்படின்ற ஒரு இருந்தது. ஸோ இப்போ கூலிக்கு அப்புறமா ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும்னு நம்புறேன். ஹீரோஸ் எல்லாமே பெரிய பெரிய ஹீரோஸ் நீங்க நடிச்சது, அதுல எந்த ஹீரோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எல்லா ஹீரோவையும் பிடிக்குங்க. சூர்யா அண்ணன்லாம் இப்போ லாஸ்டா வந்து அவர் ரொம்ப ஒரு கேர் எடுத்து ஒரு மோட்டிவேட் பண்ணி ஒரு விஷயம். ஸோ என்னன்னா, எனக்கு வேற ஒரு மூவிக்கு போயிட்டு வந்து ஸ்டென்ட் சீக்வன்ஸ்ல உடம்பு ஃபுல்லா அடி. அப்போ ஹீரோயின் அவங்க வந்து கேட்டாங்க, என்னன்னா கையில எல்லாம் அடிபட்டு இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. பக்கத்துல சூர்யா சார் இருந்தாரு. நான் சொல்றதுக்கு முன்னாடியே வந்து சூர்யா சார் கிட்ட வந்து இந்த மாதிரிலாம் அடிபடுமான்னு அவங்க வந்து சூர்யா சார் கிட்ட கேட்டாங்க. அவங்க வந்து சூர்யா சார் வந்து சொன்னாரு, ஆல் கிரெடிட்ஸ் அண்ட் மெடல்ஸ் வில் கம் பேக் அப்படின்னு. ஸோ அதுவே வந்து ஒரு 1000 மெடல் கிடைச்சதுக்கு வந்து ஒரு சமம். ஸோ மாதிரி எல்லாருமே வந்து கேரிங் எடுத்துட்டு ஒரு டாப் ரேங்க்ல இருக்கவங்க வந்து நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களான்னு கேட்டாலே நம்மளுக்கு வந்து அதுவே ஒரு மெடல் கொடுத்த மாதிரி. ஸோ ஸ்பெசிஃபிக்கா நம்ம யாருன்னு வந்து சொல்ல முடியாது. அப்படி உங்களுக்கு சொல்லணும்னா தலைவர் தான். ஓகே, எனக்கு வந்து பயந்துருக்கீங்களா இவங்க முன்னாடி பேசுறதுக்கு, ஆக்ட் பண்றதுக்கு அப்படிங்கிறது? இல்ல அந்த மாதிரிலாம் இல்ல. ஏன்னா ரொம்ப வெறித்தனமா நம்ம வந்து வெயிட்டிங்ல இருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து யோசிக்கிறதெல்லாம் இல்ல. நல்லா பண்ணணும்ன்றது மட்டும் தான் ஃபோக்கஸ்ல போகும். எப்படியாவது பெஸ்டா பண்ணிடணும் அப்படின்ட்டு. யார் கூட நடிக்கணும்னு ஆசை? கமல் சார் அந்த மாதிரி யாராவது? கமல் சார் கூட நடிக்கிறதுக்கு நீங்க வேணா கேட்டீங்களா, அந்த பயம்ன்றது பேர் சொன்ன உடனே லைட்டா வருது. ரெடி ஆயிக்கணும். அந்த பயம் ஏன் வரும்னு நீங்க நினைக்கிறீங்க? பயம் இது வரைக்கும் எதுவும் வந்தது இல்ல. இப்ப நீங்க கேட்ட உடனே திடீர்னு கமல் சார் ஒரு செகண்ட் அப்படியே ஷாக்கிங்கா அப்படின்னு வருது. சோ நம்ம ரெடி ஆயிடணும். இன்னும் கொஞ்சம் அதுக்கு மைண்ட் ப்ரிப்பரேஷன் வேணும். ஓகே, விஜய் சேதுபதி சார் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, ஒருத்தங்க வந்து ஒரு நடிக்கணும் ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா எப்பயுமே ரெடியா இருங்க, உங்களோட ஃபிட்னஸாக இருக்கட்டும் ஏதோ ஒரு விஷயம் ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. ஸோ ஃபிட்னஸ் அப்படின்னு வரும்போது ஒருத்தங்க நடிக்க வரணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கிட்ட நீங்கள் என்ன விஷயம் சொல்வீங்க சார்? ஃபிட்னஸ் நடிக்க வரணும்ட்டு இல்லை, இன்டர்வியூ எடுக்கிறவங்களுக்கும் ஃபிட்னஸ் வேணும். என்னதான் சொல்றீங்க? எல்லாருக்கும் ஃபிட்னஸ் வேணும். ஸோ அதனால ஃபிட்னஸ் வந்து இவங்களுக்கு தான் வேணும் அவங்களுக்கு தான் வேணும்னு கிடையாது. ஏன் தலைவர் வந்து ஆடியோ லான்ச்ல வந்து உடம்பு நீங்க வந்து தண்டிக்கலன்னா உடம்பு உங்களை தண்டிச்சிடும்னு சொன்னதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம். ஸோ அதனால ஃபிட்னஸ் எல்லாருக்குமே வேணும். டயட்டும் எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். சும்மா எனக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும் சாக்லேட் ரொம்ப பிடிக்கும்னு சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா ஸோ